ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். டைனிங் ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பழனி மாமாவும் கேட்குறாங்க, அரசியும் கேட்குறாங்க. ஆனால் கோமதியும் மீனாவும் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க. பழனி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இன்றைக்கி என்ன சிக்கன் குழம்பா அப்படிங்கிறாங்க. அரசு வந்துட்டு, வா சிக்கன் குழம்பா, ஐயோ சூப்பர்மா, என்னம்மா வெறும் குழம்பு மட்டும்தானா, இந்த சிக்கன் ஃப்ரைலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. என்னத்தை வச்சுருக்க போகிறாங்க, சரி இதில் என்ன இருக்குது, இது ரசம், இது சோறு, சரின்ட்டு ஒன்று ஒன்றா அரிசியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சிக்கன் 65, ஐயா ஜாலி ஜாலி, சூப்பர்மா, இன்றைக்கி என்னம்மா விசேஷம், இன்றைக்கி ஒன்றா சிக்கனாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் செந்தில் பக்கத்தில் இருக்கார், அவங்க எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. மீனாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பாண்டியன் கரெக்டாக அந்த டைமுக்கு உள்ளே வராரு. அவர் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. ஆனால் கரெக்டாக சரவணன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் போதும்னு எந்திரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கூடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு போதுமா, நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. பாண்டியன்ட்டு, சரவணா இருடா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் பழங்காலத்தில் என்னென்னா நம்மளுடைய கடை வந்து மளிகை கடை. ஆனால் இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்தாலுமே பழைய காலத்தில் உள்ள மளிகை கடை தாண்டா எப்போவுமே ரொம்ப ஃபேமஸ், அதுதான்டா எப்போவுமே ரொம்ப பாரம்பரியமானது. இப்போ எதுக்கு மாமா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு பழனி சொல்கிறாரு. நம்ம மளிகை கடையை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி விற்கிறோம்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். அது மாதிரி தான்டா நிறையா சூப்பர் மார்க்கெட் வந்தாலும் பழைய பாரம்பரியம் அப்படின்னு திருப்பி ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா திருப்பி சொன்னதே திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு பழனி சொல்லவும், அது மாதிரி தான் இப்போ நான் சரவணன் கல்யாணத்துக்கு ஒரு பழைய பாரம்பரியத்தை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன்டா அப்படின்னு. பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்களா, அப்படி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சுயவரம்டா அப்படின்னு. சுயவரம்னா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அப்படின்னா அந்த பழைய காலத்தில் இந்த மாதிரி ராஜா ராணியில் சுயவரம் நடத்துகிறாங்களா, அந்த மாதிரியே மாமா அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. ஆமாப்பான்னு. அப்படியா, அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போனா சரவணா குதிரை வண்டியில் வரப்போகிறானா அப்படின்ட்டு பழனி கேட்குறாங்க. ஆமாம், குதிரை வண்டியில் வரப்போகிறான். நம்மகிட்ட தான் குதிரை வண்டியே இல்லையே ராஜு கேட்குறாங்க. அப்போனா வாடகைக்கு எடுத்துக்கிடுவோன்னு செந்தில் சொல்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் கிடையாதுடா. சுயவரம்னா இந்த மாதிரி டிவிலலாம் பார்த்தது கிடையாதா, ஒரு நடுவர் இருப்பார், நிறைய மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் வருவாங்க, நிறைய பொண்ணு வீட்டு ஆட்கள் வருவாங்க. எல்லாருமே அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த குடும்பம் வந்து இந்த குடும்பத்துக்கு செட் ஆகுமான்னு சொல்லி அதில் நடுவர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு இந்த குடும்பம் செட் ஆகும்னு சொல்லி சொல்லுவாருன்னு. ஓ அந்த மாதிரியா, அப்பா அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் டிவியில் பார்த்துருக்கோம் மாமா அப்படின்னாங்க. அரசியுமே பார்த்துட்டு, அப்போல்லாம் நம்ம எல்லாம் சென்னைக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் சென்னைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைப்பா, நம்ம காரைக்குடியிலே அதெல்லாமே அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அவனே சரவணா வந்துட்டு, இதெல்லாம் இப்போ எதுக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பான்னு. ஏன்டா உங்கள் அப்பாவோட சபதத்தை நிறைவேற்றணுங்கிற ஆசை உனக்கு இல்லையாடா, அது இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ பேசாமல் அமைதியாக வாடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சரவணாக்கு ஒன்றும் பேச முடியலை அந்த இடத்துல. அதனால் அவரும் சைலண்ட் ஆகிடுறாரு. அந்த மாதிரி எல்லாருமே ரெடி ஆகிடணும், அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சரவணா வந்து மொட்டை மொழியாக காட்டுறாங்க. அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம போய் அவமானப்பட்டு வந்தது ரொம்ப இப்போ இன்னொரு இடத்துல வேறு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்களா, அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதை பற்றி தெரியாமல் நம்ம எப்படி போக முடியும், இப்படி போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம ரொம்ப கேவலப்பட்டு வந்தோன்னு இப்படி தனியாக புலம்பிகிட்டே இருக்காரு. இதை செந்திலும் பழனி மாமாவும் பார்க்குறாங்க. என்னடா வர உங்கள் அண்ணன் தனியாகவே பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்த கிட்டக்க போய் பார்க்கும்போது அவர் செல்லில் ஏதோ நோண்டி பார்த்துட்ருக்காரு. என்னென்னு பார்த்தா சுயவரம்னா என்ன, அதை பற்றி எப்படி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னே கீழே வந்துட்டு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ என்னடா சுயவரம் பற்றி நீ வந்து உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டியானே. அது இல்லைடா, இதுக்கு முன்னாடி போய் என்னன்னே தெரியாமல் அவமானப்பட்டது வந்ததை விட அது என்னென்னா கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிடுவோண்டா அப்படிங்கிறதுக்காக தானே சர்ச் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்குறாரு. அதுக்கடுத்து விடிஞ்சிருது. அடுத்து வந்து சரவணா வந்து அவர் கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க எப்பயும் போல். ஆனால் செந்தில் போகிறாங்க. வாடா, என்னடா வழக்கம் போல் கதிர் தான் வருவான், இன்றைக்கி என்னடா நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஒரு தகவல் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னே. தகவலாக என்ன தகவல்டா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சுயவரம்னா என்னன்னு சொல்லி நீ ரொம்ப விசாரிச்சுட்டே இருந்தியா, நான் போய் என் ஃப்ரெண்டோட அண்ணன்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், அவங்க வந்து அங்கே தான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாம், அதனால தான் உனக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லலான்னு சொல்லி வந்தேனே. ஓ அப்படியாடா அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களாம். பொண்ணு வீட்டுக்காரங்க போய் அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ பவுன் போடுவாங்க, மாப்பிள்ளை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளும் போய் நம்ம எவ்வளோ பவுன் போடுவோம், நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய தொழில் என்னன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பதிஞ்சிருப்பாங்களாம் அப்படின்னு அந்த டீட்டெயிலாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, ஆனால் என் ஃப்ரெண்டோட அண்ணன் அங்கே தான் போய் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இதெல்லாம் இவ்வளோ இருக்காடா, அப்புறம் ஏன்டா நீங்களாம் இப்படி பண்ணீங்க, நீ வரியாடா கூட என் கூட அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறாங்க. எனக்குலாம் இதெல்லாம் செட் ஆகாதடா, பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வருமானம் நிறைய எதிர்பார்க்குறாங்க, அழகு எதிர்பார்க்குறாங்க, படிப்பு எதிர்பார்க்குறாங்க, அது எதுவுமே என்கிட்ட கிடையாதுடா, ஸோ எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிற பாரு, நானும் அப்பா கூட மளிகை கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்குலாம் கல்யாணம் ஆச்சு,
கதிர் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவன் என்னால் ராஜி கல்யாணம் பண்ணலையா, உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணு வரும்னே, நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணி வருவாங்கண்ணே, கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்னே, நம்பிக்கையோட வானேன்னு. யார் நம்புகிறாங்களோ இல்லையோடா, ஆனால் நீயும் கதிரும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்கடா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வீடை காமிச்சிடுறாங்க. வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அனாரம் பாண்டியன் வராரு, கோமதி எல்லாருமே இருக்காங்க. இந்த இது ஓகேவா அது ஓகேவான்னு சொல்லி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சரவணன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. டே அப்பா உனக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காருடா, அதை போட்டுக்கோன்னு கோமதி சொல்கிறாங்க. எதுக்குப்பா இதுக்கெல்லாம் போய் புது ட்ரெஸ், அதெல்லாம் வேண்டாம்ப்பாட்டே. டே வாங்கிட்டு வந்துட்டேன்டா, போட்டுட்டு வாடா அப்படிங்கிறாங்க. செந்தில் வானே போட்டுட்டு போகலாம், வா நான் கூட்டிகிட்டு போகிறோன்ட்டு போய் வெளியே வந்துட்டு பார்த்தா வேஷ்டி சட்டை போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு வாங்க எல்லோரும் கிளம்பியாச்சு, நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம்ப்பா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. நீங்களாம் எதுக்கு, நம்ம ஏன்னா இங்கேருந்து பங்களா டூருக்கு இல்லாட்டினா பிக்னிக்காக போயிட்டுருக்கோம் குடும்பத்தோடு போகிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், குடும்பத்தோடலாம் இப்போ நம்ம போகலை அப்படிங்கிறாங்க. பிறகு காரில் வர சொல்லியிருக்கீங்கன்னு. ஆமாம் நாங்கள் போகிறதுக்குன்னு. நாங்கன்னா யார் யார் போகிறீங்க, அப்போ நாங்களாம் வரலையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. நீங்களாம் எதுக்குப்பா, நீங்களாம் வர வேண்டான்னு. கதிர் இருக்காரு, அவனாலும் காலேஜுக்கு போக சொல்லு கோமதி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காலேஜ் கிடையாதுமானே, காலேஜ் இல்லாட்டினா வேறு எங்கேயாவது போக சொல்லு கோமதி, இங்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கதிரையும் திட்டுறாரு. அதுக்கடுத்து அரசி, அப்பா நானும் நீலாம் எதுக்கடா, நீ வீட்டில் இருடா பேசாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ யார் தான் போகிறோம் மச்சான் அப்படின்னு பழனி கேட்குறாரு. நானும் கோமதி சரவணை நாங்கள் எல்லாம் போகிறோம். டே சேர்ந்து நீ கடைக்கு போயிடுடா, கடையை போய் பார்த்துக்கோடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாரு. மீனா நீ வர்றியாம்மா, நீ வாமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. மீனா வந்து கண் சைக்கிளையும் செந்தில் பார்த்துட்டு போட்டுமா அப்படிங்கிறாங்க. செந்திலும் கண்ணாலேயே போயிட்டு வாங்குறாங்க. சரிம்மாம்மா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. ராஜி நீப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா நானும் அரசியோடு இங்கே வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சரிப்பா, அப்போ நாங்கள் 4 பேர் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. பழனிட்டு இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், தாய் மாமாங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன் அப்படிங்கிறாங்க. டே அங்கெல்லாம் நீ எதுக்கடானே, அதெல்லாம் இல்லை, என்னை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டே போகணும், கூட்டிகிட்டு போனால் தான் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக நான் வந்தே ஆகுவேன் அப்படிங்கிறாரு. கதிர் இருந்துட்டு இருக்கட்டும்மா அவரும் கூட வரட்டுமா, அப்படியே அண்ணனுக்கு பார்க்குற சாக்கில் அவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு செட் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்பாடா இவன் ரொம்ப நல்லா வேண்டாம், என் மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லி அவர் பழனி சொல்கிறாங்க. சரி வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. கோமதியுமே இருக்கட்டுங்க இவன் ஒரு தட்டை வரட்டுங்கிறாங்க. சரி வரட்டும்னு சொல்லி எல்லாருமே காரில் போய் இறங்கிடுறாங்க. ஒருத்தவங்களும் பார்த்திங்கன்னா பந்தாவாக கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வராங்க. கோமதி அதை பார்த்துட்டு, நம்ம சரவணனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோட் ஷூட்டே வாங்கியிருக்கலாம். என்ன கோமதி பேசுகிற, நீ அடிக்கிற வெயிலுக்கு கோட் ஷூட் போட்டு அவெல்லாம் அவிஞ்சிட மாட்டான், அதுவும் இல்லாமல் இந்த வேஷ்டி சட்டை தான் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பரம்பரை வழக்கத்தில் வர்றது, இதுதான் நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கும், வந்து வாங்க உள்ளே வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் உள்ளே வராங்க. பழனியும் உள்ளே எல்லாம் போகிறாங்க. சரவணை பார்த்துட்டு மீனா கேட்டு, அம்மா நீங்கள் ஓகே தானே அப்படிங்கிறாங்க. மீனா ஓகே தான்ப்பா, ஓகேனா ஓகே தான், ஓகே இல்லைன்னா ஓகே இல்லைப்பா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குப்பாப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களே மாதிரி அங்கே நிறைய மாப்பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே உங்கள் பயம் தன்னால் போயிடும், ஸோ நீங்கள் தைரியமாக வாங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இதோடைய தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பொண்ணு அமைஞ்சிடும். அந்த பொண்ணு யாருங்கிறத நம்ம நாளைக்கு காத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.